ஹாய் எவ்ரி ஒன். ஓகேம்மா, இன்றைக்கி வந்து டே 18. ஓகேவா? நம்ம பைத்தான் செஷனோட இது வந்து 18வது செஷன். சரியா? ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் இஸ் நத்திங் பட் அதில் இருக்க கிளாஸஸை பற்றி சொல்கிறது இருக்கும். ஆனால் அந்த கிளாஸில் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ கிளாஸ் அப்படின்னா இந்த ஃபுல்லாக ஓவரால் இதை வந்து நம்ம வந்து ஒரு இதில் வந்து கவர் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த செஷனில் வந்து கிளாஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து ரிமைனிங் இருக்கிற கிளாஸஸை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே கிளாஸ் அப்படிங்கிறது உண்டு. அப்படி தான் நம்ம எந்த ஒரு இது எழுதினாலுமே வந்து கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ஜாவாலலாம் மெயினாக வந்து கிளாஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே. எல்லா இதுக்கு நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜாவாவில் வந்து கிளாஸ் தான் வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்படி தானே? ஸோ கிளாஸ் தான் வந்து ஜாவாவில் வந்து மெயினாக இருக்கும். ஸோ பைத்தான்லேயும் கிளாஸஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் எந்த மாதிரிலாம் இருக்குது, எப்படி வந்து அதை இன்ஸ்டலேஸ் பண்ணுறது, எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஜென்ரலாக கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறது லைட்டாக வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பைத்தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டடில் வந்து என்ன வரும்னா கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரியாரிட்டியோட இது வந்து வரும். ஸோ பைத்தான் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் தான். ஸோ அதனால் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படிங்கிறனால நம்ம வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ கன்சிடர் இன் பைத்தான் எவ்ரி திங் இஸ் அன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பைத்தானில் போட்ட எல்லாமே வந்து ஒரு மெத்தடாக இருக்கட்டும், ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ லைக் நம்ம டியூப்பிள் அப்படின்னு ஒரு யூஸ் பண்ணோம். டியூப்பிள்னு வந்து டியூப்பிள் ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். லைக் திஸ் நோட் பேட். ஸோ ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு என்ன பண்ணோம், டியூப்பிள் அப்படின்னு போட்டு சம் வேல்யூ கொடுத்தோம். ஸோ இது வந்து என்னது, ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இது வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக கிரியேட் பண்ணுறோம். சொன்னால் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம எதுலேருந்து பண்ணுவோம்னா கிளாஸ் ஒன்று இருந்தால் தான் நம்ம வந்து அதுலேருந்து கன்ஸ்ட்ரக்டர் எடுத்து எழுத முடியும். அப்படி தானே? ஸோ கிளாஸ் இருந்துச்சுன்னா தான் அந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது ஆக்சுவலி ஓப்பனில் இருக்கு, நான் இது ஓப்பன் பண்ணதில்லை. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குறது வந்து டியூப்பிள் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்து உள்ள வேல்யூஸ் கொடுக்கும்போது ஸோ இந்த மாதிரி வந்து நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே வந்து கொடுத்துக்கலாம். என்ன ஒரு வேரியபிளாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் வச்சு கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து டியூப்பிள் நடத்தும்போது சொன்னேன். ஸோ லிஸ்ட்டாக இருக்கட்டும், டியூப்பிளாக இருக்கட்டும், செட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சு கிரியேட் பண்ணோன்னா நமக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு ரிலேட்டடான ஒரு கிளாஸ் வந்து இருக்கணும். அப்படி தானே? ஸோ இப்போ வந்து டியூப்பிள் அப்படின்னு போட்டோன்னா உள்ளேருந்து என்ன காமிக்குது, ஐட்ரேட்டபிள்னு போட்டு ஐட்ரபிள் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வேரியபிள் பேராமீட்டர் வந்து நமக்கு வந்து காமிக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து அது வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க பைத்தானில் இருக்கிற எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறோம். அதோட கன்ஸ்ட்ரக்டர் அந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் எடுத்து நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ளூ பிரிண்ட்னா நான் உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு இப்போ பில்டிங் ஏதோ ஒன்று கட்டுறாங்கன்னா அதுக்கான ஒரு பேசிக் மாடல் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஒரு அவுட்லைன் ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த அவுட்லைன் ஸ்ட்ரக்சர் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்கும், கிளாஸோட வேரியபிள் இருக்கும், டேட்டா மெம்பர் இருக்கும். ஸோ உள்ளக்கு வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இருக்கும், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இன்ஹெரிடன்ஸ், இன்ஸ்டன்ஸ்னால் என்ன, இன்ஸ்டன்ஷேஷன்னா என்ன, ஸோ மெத்தட் ஓவர்லோடிங் சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் அண்டு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இந்த மாதிரி வந்து ஒரு ஊப்ஸ் கான்செப்ட்னா இந்த இதுதான். ஓகேவா? இந்த இதுதான் வந்து பேசிக்காக வந்து அதில் வந்து இருக்கும். இது எல்லாமே நீங்கள் சியில் பார்த்துருப்பீங்க, C++ல் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே தான், வேறு எதுவுமே வந்து இதில் புதுசாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து அதில் அந்த இதில் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து அப்படியே வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ கிளாஸ் அப்படிங்கும்போது நம்ம ஃபங்க்ஷன் எப்படி நம்ம வந்து ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணோமோ அந்த மாதிரி நம்ம வந்து கிளாஸ் இப்போ வந்து டியூப்பிள் இதெல்லாம் வந்து ப்ரீ பில்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம். டியூப்பிள் ஆஃப், லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு போட்டது ஃபுல்லாமே வந்து ப்ரீ பில்ட் ஃபங்க்ஷன். அதாவது பில்டின் பைதானில் இருக்கிற பில்டின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் வந்து கிளாஸ் இல்லைனா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஓகேவா, நமக்கு ஏற்ற வேரியபிள் நம்ம ஒரு நேம் வச்சு இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இதை வந்து டிஃபைன் பண்ணுறது வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த கிளாஸுக்குள்ளே நம்ம கொடுக்குற வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து கிளாஸ் வேரியபிள்ஸாக வந்து நமக்கு வந்து போகும். தட் வில் பி ஆக்சஸ் ஒன்லி வித்தின் தட் கிளாஸ். ஓகேவா? ஸோ எல்லாமே அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும் தான் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியாமா? ஓகேவா? ஸோ கிளாஸ் வேரியபிள்ஸ் டிஃபைன் வித்தின் த கிளாஸ் பட் அவுட் சைட் ஆஃப் எனி கிளாஸ் மெத்தட்ஸ். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளே இப்போ நம்ம வந்து ஓவராலாக கொடுத்துட்டோம்னா அந்த கிளாஸ்க்குள்ள நம்ம வந்து அதில் என்ன மெத்தட் கொடுக்குமோ அந்த மெத்தடில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
பட் அவுட் சைட் ஆஃப் தி கிளாஸ், அந்த கிளாஸுக்கே வெளியே வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. பட் அந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம எதுவும் மெத்தட்ஸ் கொடுத்துருந்தோம், அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து குளோபலாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து எங்கேனாலும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது என்ன ஆகும்னா அந்த வேல்யூவுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ தென் வந்து டேட்டா மெம்பர் கொடுத்துருக்காங்க. டேட்டா மெம்பர்ஸ் நத்திங் பட் டு ஸ்டோர் ஆர் ஹோல்ட் த வேரியபிள் டேட்டா. ஓகேவா? தென் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா நம்ம வந்து ஒரே விதமான ஃபங்க்ஷன் பட் பேராமீட்டர்ஸை டிஃபர் பண்ணி எழுதுறது, அதோட கொஞ்சம் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் டிஃபர் பண்ணி எழுதுறது தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்போம். ஸோ மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வித் சேம் ஃபங்க்ஷன் நேம் பட் டிஃபர்ஸ் வித் பேராமீட்டர் ஆர் சம்திங். ஓகே, அந்த பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறது, அதை வச்சு நம்ம வந்து டிஃபர் பண்ணி காமிக்கிறது வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ அந்த ஒரு வேரியபிளுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம குளோபல் ஒரு வேல்யூ கொடுத்து அந்த வேல்யூ நம்ம உள்ள எடுத்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த குளோபல் வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம்னா அது இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இதுக்குள்ளே யூஸ் பண்ணும்போது அங்கே ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா அதுக்கான ஒரு டூப்ளிகேட் வேல்யூ மாதிரி அது வந்து ரெடி பண்ணும். ஸோ இன்ஸ்டன்ஸ் இஸ் ஜஸ்ட் ஏ காப்பி மாதிரி வந்து ஒரு இதை எடுத்து நமக்கு வந்து ஒர்க் பண்ணும். ஒரிஜினலில் வந்து எந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்ஹெரிடன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சியில் வரும் நினைக்கிறேன், C++லேயே வரும். ஸோ சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ். ஸோ இது வந்து ஹூப்ஸ் கான்செப்டில் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஒரு கிளாஸ்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணி அடுத்த ஒரு கிளாஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்னு ஒரு இது எழுதுகிறோம். ஸோ தென் மார்க்னு ஒரு கிளாஸ் எழுதுகிறோம். ஸோ அந்த மார்க் கிளாஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்குது, அதுக்குள்ளே டேட்டாஸ் எடுத்து ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இன்ஹெரிடன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ தென் அகைன் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ இன்ஸ்டன்ஸ்னால் வந்து நம்ம கிளாஸுக்கே வந்து ஒரு இது க்ரியேட் பண்ணுற மாதிரி, ஒரு ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணுற மாதிரி, அதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ வென் இட் கம்ஸ் டு கிளாஸ் இட் வில் நவுன் அஸ் ஆன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஒரு கிளாஸுக்கு வந்து நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இங்கே ஜாவாவில் ஃபுல்லாக ப்ரோக்ராம் போட ஃபுல்லாக அந்த மாதிரி தான் போட்டிருப்பீங்க. ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதுவீங்க, அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வெளியே இருக்கிற கிளாஸை வந்து கால் பண்ணுறதுக்கு ஒரு நேம் கொடுத்து அந்த இதை வச்சு நம்ம வந்து எழுதுவோம். ஓகேவா? சரியா? அதுக்கடுத்து இன்ஸ்டான்டியேஷன். ஓகேவா? இன்ஸ்டான்டியேஷன்மா சரியா? அது ஸோ கிளாஸுக்காக ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெத்தட் வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை எழுதி அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணோம்னா அது வந்து நம்ம வந்து ஒரு மெத்தட் இது மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட், இப்போ நம்ம ஒரு கிளாஸுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறோம்ல அதுதான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இது ப்ரோக்ராமிங் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு தான், அவ்வளோதான். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன மெத்தட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் தட் டிஃபைன்ட் இன் கிளாஸ் டெஃபினிஷன். ஸோ கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து இது பண்ணுறது வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம டேரெக்டாக கால் பண்ணாமல் அந்த கிளாஸ் நேம் டாட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெஃபர் பண்ணி எடுக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே உள்ள மெத்தடு, அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். வென் இட் கம்ஸ் டு ரெஃபரிங் இட் வில் கால் அஸ் அன் மெத்தட். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல அது வந்து என்னவாகுது அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து மெத்தடாக வந்து ஆக்ட் ஆகும். சரியா? ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் வி ஆர் கோயிங் டு கிரியேட் சம் நேம் ஃபார் அன் கிளாஸ். சரியா? அந்த ஆப்ஜெக்ட் நேம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த கிளாஸோட டேட்டாஸ் ஆக்சஸ் பண்ணலாம், அதோட மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ தென் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் இஸ் நத்திங் பட் நம்ம க்ரியேட் பண்ணுற கிளாஸே வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா வந்து ஒரே விதமான அந்த ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் ஆப்ரேட்டர் வந்து நம்ம வந்து திரும்ப வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் வந்தது நினச்சிட்டேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னா அது என்னென்னா நம்ம வந்து ஒரே மாதிரியான கிளாஸ் வந்து யூஸ் பண்ணி மல்டிபிள் கிளாஸ் வித் சேம் நேம் பட் டிஃபர் வித் பேராமீட்டர்ஸ். நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஓகேவாம்மா? ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஹூப்ஸ் கான்செப்ட். சரியா? ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா இந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியாம்மா? ஓகேவா? ஸோ தென் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு போட்டிருக்கான். ஒரு
கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம நார்மலாக வந்து மற்ற இதில் எப்படி கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம், கிளாஸ் கொடுத்து கிளாஸ் நேம் கொடுத்து உள்ளே வந்து அதுக்கான பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து நம்ம வந்து எழுதுவோம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு நம்ம வந்து கிளாஸ்க்கான நேம் கொடுத்துட்டு we need to put an கோலன், ஓகேவா, ஒரு கோலன் கொடுத்து நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓப்பன் கேர்லி பிரேசஸ் க்ளோஸ் கேர்லி பிரேசஸ் போட்டு நம்ம வந்து எழுதுவோம். பட் ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணணும் எல்லாத்துக்குமே வந்து இதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா we need to put கோலன் அண்ட் இன்டென்ட். அந்த இன்டென்ட் தப்பாயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க வந்து அவுட்புட் வந்து வராது. சரியா, அந்த இன்டென்ட் மட்டும் நம்ம கரெக்டாக வரல அப்படின்னா நமக்கு வந்து அந்த எதிர்பார்க்குற அவுட்புட் வந்து கரெக்டாக வராது. ஓகேவா, சரியாம்மா, ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கோம், ஸோ இதை தான் சொல்லியிருக்கேன். கிளாஸ் நேம் போட்டு கிளாஸ் நேம்னா உள்ள வந்து நம்ம கொடுக்குற நேமு. ஸோ கிளாஸ் புட் அப்படிங்கிறது கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிளாக் ஆஃப் கோர்ஸ் நம்ம எழுதுகிறோம்ல அந்த தான் வந்து இது பண்ணலாம். ஸோ அதுக்குள்ள வந்து என்னெல்லாம் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா கிளாஸோட மெம்பர்ஸை மென்ஷன் பண்ணலாம், டேட்டா ஆட்ரிபியூட்ஸ் இருக்கலாம், உள்ளே வந்து ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எதுனாலும் எழுதலாம். ஸோ இந்த ஆப்ஷனல் கிளாஸ் டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து எப்போ இருந்துச்சு அப்படின்னா இந்த 2.7 வெர்ஷன், இந்த பைத்தான் வெர்ஷன் 3 வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிளாக் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து சும்மா நம்ம ரெஃபரன்ஸுக்காக டேரெக்டாக எழுதிக்கலாம், கமெண்ட் லைன் போடாமல் இந்த மாதிரி நம்ம வந்து நார்மலாக எழுதிக்கலாம். ஸோ இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கிளாஸ் எம்ப்ளாயின் போட்டு காமன் பேஸ் கிளாஸ் ஃபார் ஆல் எம்ப்ளாய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூசர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து வென் இட் கம்ஸ் டு அபவ் 3 அந்த வெர்ஷன் 3க்கு மேலே வந்து என்ன ஆச்சுன்னா அந்த இது வந்து அந்த லைனுக்கு வந்து எரர் காமிக்குது. சரியா, ஸோ இப்போ நான் இதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி என்னோட இதில் போட்டு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து என்ன காமிக்கலாம், இட் வில் ஷோ மீ அன் எரர். சரியாம்மா, ஓகே. இப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து இவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ கிளாஸ் போட்டு எம்ப்ளாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஎம்பி கவுண்ட் அப்படிங்கிற ஒரு குளோபல் அறிவில் வந்து கொடுத்துட்டாங்க. சரியா, இஎம்பி கவுண்ட் வந்து 20 அப்படின்னு சொல்லி ஒரு குளோபல் அறிவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த எம்ப்ளாய் அப்படிங்கிறது நம்மளோட பேஸ் கிளாஸ். சரியாம்மா, ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3 ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன், இது வந்து கண்டிப்பாக வந்து நெசசரியாக கொடுக்கணும். இது வந்து டபுள் அண்டர்ஸ்கோரு, சரியா, டெஃப் அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோர் அண்ட் இந்த செல்ஃப் வந்து எல்லாத்துலேயும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடும். இந்த செல்ஃப் பேராமீட்டரும் அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, தி செல்ஃப் பேராமீட்டர் இஸ் ஆல்சோ டிஃபால்ட் ஒன். ஸோ இந்த செல்ஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஸோ நம்ம அதுக்கு அடுத்து கொடுக்குறது வந்து நம்ம கொடுக்குற பேராமீட்டர்ஸ். சரியா, இது வந்து நம்ம இதுக்கு அடுத்து கொடுக்குற பேராமீட்டர்ஸ். அதனால் அது வந்து நம்ம எவ்வளோலாம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த செல்ஃப் இஸ் அ டிஃபால்ட் ஒன். சரியா, ஓகேவாம்மா. ஸோ இந்த மெத்தட் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். சரியா, அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பைத்தான் வந்து கிளாஸ் எழுதணும்னா இந்த இனிட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொடுத்தா தான் அந்த கிளாஸ் வந்து நமக்கு வந்து இனிட் ஆகும், அதாவது இனிஷியலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்கிறாங்க. சரியாம்மா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து செல்ஃப் டாட் நேம் கொடுத்து இந்த நேம் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃப் டாட் சேலரியில் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ இஎம்பி கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். ஸோ தென் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கவுண்ட் ஆஃப் செல்ஃபு இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கொடுத்து ஒரு கிளாஸ் மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். ஸோ இப்போ நம்ம வந்து இதே கூட போடலாம், இல்லை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா, கிளாஸ். ஸோ நான் அதில் உள்ளது அதே தான் அடிக்க போகிறேன். பட் நான் ஐ வில் கிவ் மே சம் ஓன். சரியா, எம்பி. ஓகேவா, ஸோ கிளாஸ் ப்ளேஸ் போட்டிருக்காங்களா, இல்லை, சரி. ஸோ இது வந்து என்னோடய கிளாஸ் நேம். கிளாஸ் வந்து இஎம்பி இல்லைன்னா எம்ப்ளாய் மட்டும் வைக்கிறேன், எம்பிஎல்ஓஇ. ஓகேவா, எம்ப்ளாயி அவ்வளோதான். கிளாஸ் எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுருக்கிறேன். சரியா, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை எம்ப்ளாயி வந்து நம்ம வந்து போடுறோம் என்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கவுண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அது தேவையில்லை இப்போதைக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் அந்த கிளாஸுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் கொடுக்கும்போது இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெஃபின் கொடுத்தோன்னே நமக்கு வந்து என்ன வருது, செல்ஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளது மட்டும் தான் நமக்கு வந்து வருது, வேறு எதுவுமே நமக்கு வந்து வரல. ஓகேவா, ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன்.
ஐ திங்க் இதில் நம்ம எதுவுமே கொடுக்கலனாலும் நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ டெப் ஸோ வந்து என்னோடய ஃபங்க்ஷன் நான் வைக்கிறேன் மை ஃபங்க்ஷன். ஸோ மை ஃபங்க்ஷன் நான் கொடுக்கும்போதும் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி செட் த செல்ஃப். ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம எம்ப்ளாய் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் என்ன பண்ணலாம், இங்கே சேல்ரி அண்ட் இது போட்டிருக்காங்களோ. ஸோ இங்கே வந்து எம்பி டீட்டெயில் மட்டும் நான் போடுறேன். சரியா? ஸோ செல்ஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ இதில் பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணாமலே எழுதலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்டில் வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணல, ஃபஸ்ட் இதில் மட்டும் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் அந்த இடத்துல நேம் அண்ட் நேம் ஏஜ் அண்ட் சேலரி இது மட்டும் வாங்குகிறேன். சரியா? ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் மெத்தடில் நான் எதுவுமே கொடுக்கல. பட் இட் வில் ஷோ மீ சம் எரர் பை என்ன எரர் இருக்குமா, indent expected. கரெக்டான இடத்துல தானே இருக்குது. எனக்கு இங்கே தான் கொண்டு வரணும். சரி, ஓகே. நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே தான் எழுதுனா ஏதாவது தான் பார்க்கலாம். ஸோ அவங்க கொடுத்துருந்த அதே தான், செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ், செல்ஃப் டாட் சேலரி ஈக்குவல் டு சேலரி. ஓகேவா? ஸோ வேறு எதுவுமே இது பண்ணல. மேபி வி கேன் யூஸ் பிரிண்ட். ஐ திங்க் வேண்டாம். சரி, வேண்டாம், பிரிண்ட் வேண்டாம். ஸோ அவங்க வந்து மூணாவது ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த இதில் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. நம்மளும் அதே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் போடல, வேறு எதுவும் போடல. ஓகே, டெப் எம்பி டிஸ்பிளே. ஓகேவா? இதில் நான் எதுவும் எதுவும் கொடுக்கல. ஸோ எம்பி டிஸ்பிளே மட்டும் கொடுத்துருக்குறேன். தென் ஐ எம் கோயிங் டு என்ன பண்ணலாம், பிரிண்ட் மட்டும் போடும். print of name comma self dot name. ஸோ நம்ம வந்து இந்த நேம் வந்து எதில் கொடுத்துருக்கேன்னா இஎம்பி டீட்டெயில்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? கமா ஏஜ் கமா செல்ஃப் டாட் ஏஜ். ஓகேவா? தென் அடுத்து என்ன, ஏஜ் சேலரி, தென் கமா செல்ஃப் டாட் சேலரி. ஓகேவா? ஸோ இந்த மூணு மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து இன்டென்ட் விட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து இப்போ வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். வி ஜஸ்ட் கிரியேட்டட் அன் கிளாஸ். ஓகேவா? இந்த இடத்துல எதுக்கு இது யாராவது காமிக்க தெரியல. இங்கே ஜஸ்ட் ஏதாவது பிரிண்ட் மட்டும் போட்டு பார்ப்போம். ஓகே, யூனிட் மெத்தடில் ஏதாவது கொடுத்தா தான் நமக்கு வந்து இனிஷியலைஸ் ஆகுது. ஓகேப்பா? வார்னிங் என்னது, வார்னிங்லாம் இல்லாமல் கொஞ்சம் டைப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, type in word employee, name defined outside init, name should be in lowercase, function name ஒரு எல்லாமே லோவர் கேஸில் தான் கொடுக்கணுமா என்ன, அப்படிலாம் இல்லைல்ல, அதான் இருக்கட்டும் போகுது. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ கிளாஸ் எம்ப்ளாயும் கொடுத்துருக்குறோம். ஸோ உள்ளே வந்து
ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இனிஷியலைஸ்க்குள்ளே ஏதாவது கொடுத்தா தான் நமக்கு வந்து அந்த இடத்துல எரர் இல்லாமல் வருது அடுத்த டெஃபினிஷன், ஐ மீன் அடுத்த ஃபங்க்ஷன் எழுதும்போது. அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது எரர் காமிக்க தான் செய்யுது. சரியா? ஓகேவா? ஸோ தென் அடுத்து என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செகண்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து எம்ப்ளாயி டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எம்ப்ளாயோட நேம், ஏஜ் அண்ட் சேலரி. தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை வந்து அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கானது. ஸோ நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கிளாஸ்க்குள்ளே என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க மாதிரி. சரியா? எம்பி கோட்னா என்ன, இந்த ஃபஸ்ட்டு இன்ட் மெத்தட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். சரியா? அது வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு நியூ கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான இதை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் நம்ம வந்து நார்மலாக ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பட் ஆனால் என்ன பண்ணணும்னா, எல்லா மெத்தட்லேயும் அந்த செல்ஃப் வந்து இருக்கும். அந்த செல்ஃபுங்கிறது வந்து எல்லா மெத்தட்லேயும் வந்து அதுவே வந்து ஆட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தென் வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ண கிளாஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரியா? நம்ம இப்போ க்ரியேட் பண்ண கிளாஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ், இட் மீன்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த கிளாஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படி தானே? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இன்டென்ட் எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த இன்டென்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து விட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, EMP ஈக்குவல் டு எம்ப்ளாயி எம்ப்ளாயி ஆஃப். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். மேபி நம்ம இந்த இன்ஸ்டன்ஸில் பாஸ் பண்ணாதனால நமக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம் வரலாம்னு நினைக்கிறேன். இவங்க இந்த செல்ஃப் இனிட்லேயே வந்து நேம் அண்ட் சேலரி பாஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம இந்த 3 இதில் பாஸ் பண்ணி பார்ப்போம் என்ன தான் ஆகுதுன்ட்டு. நேம் வந்து என்னோடய நேம் கொடுக்குறேன், தென் கமா கொடுக்குறேன், தென் வந்து 25 கமா சேலரி வந்து ஒரு வேல்யூ வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். சரியா? இப்போ நான் வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஆர்குமெண்ட், ஐ திங்க் அப்போ நம்ம இது எல்லாமே வந்து இன்ஸ்லேஷனில் தான் எழுதி ஆகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இன்ஸ்லேஷனில் தான் எழுதி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வி வில் ஜஸ்ட் ஸ்விட்ச் திஸ் டு இன்ஸ்லைஸ். ஓகேவா? ஓகே, நம்ம அது எல்லாத்தையும் வந்து இன்ஸ்லேஸ்க்குள்ள வந்து எழுதியாச்சு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் இங்கே தேவைப்படாது. சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து இது பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எழுதியாச்சு. அண்ட் தென் நம்ம வந்து இங்கே வந்து பாஸ் பண்ணிட்டோம். EMP ஈக்குவல் டு எம்ப்ளாயி ஆஃப் 2 blank lines after class and function definition found one. வருது முடிஞ்ச அப்புறம் 2 இது மண்டக்காய் விட்டோம். அந்த வார்னிங்ஸ்லாம் அப்புறமா நம்ம பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம வந்து எழுதிட்டோம். ஒரு இதுக்கான அந்த எம்ப்ளாய்க்கான ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம வந்து உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸையோ இல்லை மெத்தடையோ நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும். சரியா? அதுக்கு என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் நேம் டாட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்தாலே நமக்கு வந்து போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஸ்பிளே எம்ப்ளாயின்னு போட்டிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே எம்ப்ளாயி இஸ் ஹியர் இந்த இருக்கா. ஸோ இது கொடுத்தாங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த எம்ப்ளாயோட நேம் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா நம்மளும் அதே தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா EMP டிஸ்பிளே. ஸோ இந்த மெத்தட் நான் கால் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் ஷோ மீ த, பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது நம்ம மேலே கொடுத்துருந்த நேம் என்ன, ஏஜ் என்ன, சேலரி என்ன அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைஸ்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்டிருக்கேன். அதுவும் சேர்ந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த ஸோ இந்த இனிஷியலைஸ் வந்து டிஃபால்ட் மெத்தட் மட்டும் இல்லாமல் நம்ம மேக்ஸிமம் நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும் அதில் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறீங்க, இல்லை கால் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ இம்பார்ட்டண்டானது ஸ்டார்டிங்கில் நம்ம எதெல்லாம் இனிஷியலைஸ் பண்ண போகிறோமோ அதெல்லாம் அந்த இனிஷியலைஸில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா we can access it on any function or methods. ஓகேவா? ஸோ அதை நம்ம எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிளியர்னு வருது கிடையாதா? க்ளீனாக இருக்கா? இல்லை, சரி, ரெண்டுமே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு கிளாஸ் எழுதணும். கிளாஸுக்கு வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அதுக்கான ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்டும் எழுதணும். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை நம்ம வந்து எப்படி வந்து அதை வச்சு நம்ம உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இதான் நம்ம வந்து ஒரு கிளாஸ் எழுதி அதை எப்படி வந்து கால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்கான வே. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த அடுத்த பேஜில் வந்து இப்போ நம்ம தனித்தனியாக பார்த்தோம்ல, அதை ஃபுல்லாமே சேர்ந்து இவங்க வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதில் வந்து இஎம்பி கவுண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இஎம்பி கவுண்ட் இஸ் நத்திங் பட் தே ஆர் கோயிங் டு கவுண்ட் ஹவு மெனி எம்ப்ளாயிஸ் வி ஆர் கோயிங் டு என்டர். ஓகேவா? ஸோ நம்ம எத்தனை எம்ப்ளாயி போடுறோமோ அதை வந்து இது பண்ணணும். ஸோ நான் அதே இதை இதில் போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் போயிட்டு ஒரு குளோபல் வேல்யூ கொடுக்குறேன். இஎம்பி கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். சரியா? தென் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இந்த இஎம்பி கவுண்ட்டை வந்து ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. இது என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு தடவை இதாகும்போது நம்ம ஒவ்வொரு எம்ப்ளாயி போடும்போதும் நமக்கு வந்து ஒவ்வொரு இதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சாரி, கிளாஸ் நேம் வச்சு கொடுக்கணும். எம்ப்ளாயி டாட் எம்பி கவுண்ட். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து திரும்ப ஆக்டிவேட் பண்ணலாம். இது டீட்டெயில்ஸ் இல்லாமல் இஎம்பி கவுண்ட் மட்டும் வந்து வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு பிரிண்ட் த ஸ்டேட்டஸ், எம்ப்ளாயி எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிற கவுண்ட் ஸ்டேட்டஸ். ஓகேவா? டோட்டல் எம்ப்ளாயீஸ். ஸோ தென் அகைன் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த எம்ப்ளாயி கவுண்ட் வந்து இது பண்ண போகிறோம். சரியா? என்ன பண்ணோன்னா, கிளாஸ் நேம் எம்ப்ளாயி டாட் இஎம்பி கவுண்ட் ஆஃப். ஓகேவா? இஎம்பி கவுண்ட் ஆஃப். ஸோ அந்த இதை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து கால் பண்ணிட்டோம். ஸோ கிளாஸ் நேம் கொடுத்து அதுக்குள்ளே இருக்க வேரியபிளை வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அதான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ இஎம்பி கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்லெஸ் மெத்தடில் நேம் சேலரி வந்து இன்ஸ்லெஸ் பண்ணிட்டாங்க. தென் தே ஆர் கோயிங் டு கவுண்ட் ஹவு மணி வி ஆர் கோயிங் டு ஆட். சரியா? நம்ம ஒவ்வொரு தடவை ஆட் பண்ணும்போது இந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தனியாக ஒரு இதில் வந்து டிஸ்பிளே பண்ண போட்டிருக்காங்க. ஸோ தென் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து ஒரு இதில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவாம்மா? ஸோ தென் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 வேரியபிள்ஸ், அதாவது 2 இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ இஎம்பின்னு கொடுத்துருக்கேன்னா, இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இஎம்பி 1ன்னு போட்டுக்கிறேன். ஸோ எம்ப்ளாயி 1 அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ தென் வந்து எம்ப்ளாயி 2 அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே எம்ப்ளாயை வந்து கொடுத்து வேல் 27 அண்ட் சேலரி இஸ் கோயிங் டு 50. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் வந்து இஎம்பி _01 அப்படின்னு கொடுத்து டிஸ்பிளே கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்னா, எனக்கு வந்து அந்த ஆதியோட இது வந்து சாரி கரெக்டு தானே, ப்ளஸ் ஈக்குவல் டு 1 எந்த லைனில் இருக்க கீ unsupported operand. சும்மா நம்ம இன்னும் அதுக்குள்ளே இது எழுதலாம் நினைக்கிறேன். கவுண்ட் ஆகணுமே, ஏன் கவுண்ட் ஆக முடியும் தெரில. எம்ப்ளாயி டாட் எம்பி கவுண்ட் தான். சரி, எம்ப்ளாயி டாட் கவுண்ட். ஸோ இங்கே பிரிண்ட் கொடுத்து பார்ப்போம். பிரிண்ட் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். Just we are going to check that. ஓகேவா? ஸோ இது மேலே போடுறேன், print of total employees comma employee
dot emp count. Why it shows me like in this? Okay. ஸோ பார்க்கலாம் அது எரர் வருதா என்ன வருதுன்ட்டு. ஓகே, இட் ஷோஸ் அண்ட் எரர் மேபி. ஸோ அதில் இன்னொரு இது யூஸ் பண்ணுவாங்க, % d போட்டுட்டு % கொடுப்பாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் ட்ரை திஸ். அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வந்துச்சு. இப்போ ரொம்ப தப்பாக ஏன் தெரில. ஸோ எங்கேயோ தப்பு போட்டிருக்கோம். ஸோ இஎம்பி கவுண்ட் 0 தான் போட்டிருக்கோம். ஓகே, எம்ப்ளாயில் போட்டிருக்கோம். எம்ப்ளாயிலே இந்த இடத்துல காமிக்குது. அது ரொம்ப பிரச்சனை இல்லை. நம்ம வைக்கிற நேம் தான் கிளாஸ் நேமு. கிளாஸ் கரெக்டாக தான் வச்சுருக்கோம். இஎம்பி கவுண்ட் = 0. சரி, இன்ஸ்லைஸ் செல்ஃப் நேம் சேலரி ஏஜ் இதெல்லாம் கூட தேவையில்லை. இன்ஸ்லைஸ் அப்படிங்கிறது எடுத்து விட்ருவோம். செல்ஃப் டாட் நேமு செல்ஃப் டாட் சேலரி எம்ப்ளாயி டாட் இஎம்பி கவுண்ட் += 1 போட்டிருக்கோம். இன்னும் தான் போட்டிருக்கோம். இஎம்பி கவுண்ட் பிரிண்ட் டாட் இஎம்பி கவுண்ட். எல்லாமே கரெக்டாக தான் இருக்கானா, நமக்கு ஆன்சர் வரதில்லை. பட் நான் அப்போ தான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து இதோட ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துச்சு. பட் இப்போ ஏன் வரல அப்படின்னு தெரில. எம்பி எம்ப்ளாயி லைன் 18ல் மிஸ்டேக்ஸ் உள்ளது. லைன் 18 2 blank lines after class or function definition. இதெல்லாம் மிஸ்டேக் காமிக்கும் இல்லையா? ஸ்டில் அந்த லைனில் 8 மிஸ்டேக் இருக்குது. maybe we just this. Okay, இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஸோ நமக்கு அவுட்புட் காமிக்குது. ஐ திங்க் இதான் தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே இதில் கொடுத்துருந்தேன், அதில் கூட இருக்கலாம். லைன் 21 attribute type object employee has no attribute emp count இருக்குதே. இங்கே இல்லையோ? இல்லையா, அங்கே எடுத்துட்டு அங்கே இருந்து போகிறதில்ல. emp1 போட்டிருக்கான், emp2 போட்டிருக்கிறான். emp1.display employee. சரி, ஓகேம்மா, இது என்னன்னு தெரில. நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இது வந்து சொல்கிறேன். சரியா? ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் வி ஸ்கிப் திஸ். சரியாம்மா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். கிளாஸில் வந்து 2 எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு என்ன பண்ணுறதுக்குன்னா அந்த அவுட்புட் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேக்கு வந்து வந்துடுச்சு. சரியா? அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி நமக்கு வந்து டிஸ்பிளேக்கு வந்து வந்துட்டு. ஓகேவா? ஸோ இதில் நம்ம எந்த ஒரு சேஞ்சுமே நம்ம வந்து பண்ணல. ஸோ நம்ம வந்து இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் 2 விதமான ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ரெண்டுத்தையும் வச்சு கால் பண்ணி நம்ம வந்து நம்மளோட அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த கால்குலேஷன் மட்டும் இது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னு சொல்கிறேன். சரியாம்மா? இல்லை இதில் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு விட்றேன், அது என்னன்னு தெரில. சரியா? நான் அதை மட்டும் என்னென்னு கரெக்டாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கிளியர் பண்ணி விட்டுறேன். சரியா? ஸோ இப்போ நம்ம கொடுத்தது போக என்ன சொல்கிறாங்கன்னா இதிலே வந்து சம் பில்டின்
நார்மலாக வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் ஆட்ரிபியூட், ஹேஸ் ஆட்ரிபியூட், செட் ஆட்ரிபியூட் அண்ட் டெலிட் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி ஒரு 4 விதமான இது வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நார்மலாக வந்து ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது கெட் ஆட்ரிபியூட்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சஸ் பண்ண அப்படிங்காங்க. ஹேஸ் ஆட்ரிபியூட்னா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறான். ஸோ செட் ஆட்ரிபியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வி கேன் ஏபிள் டு கிரியேட் தட் அப்படின்னு சொல்கிறான். ஸோ டெலிட் ஆட்ரிபியூட்னா வி கேன் ஏபிள் டு டெலிட் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது அந்தளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக பைத்தானில் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ தென் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பில்டின் கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பில்டின் கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸும் இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்ல, அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ இந்த பில்டின் கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸும் நம்ம வந்து அதிக அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்க கிளாஸ் எந்த மாதிரி இது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ டிக் அப்படி $_ போட்டு டிக்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, ஸோ அந்த இதில் வந்து கிளாஸ் நேம் ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். ஸோ $_ போட்டு டாக் அப்படின்னு போட்டாங்கன்னா, கிளாஸ் டாக்குமெண்டேஷன் வந்து ஸ்ட்ரிங்கா இல்லை வேறு அந்த மாதிரி டைப் அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ $_ போட்டு நேம் கொடுத்தாங்கன்னா, கிளாஸோட நேம் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதில் மாடியூல் அப்படின்னு போட்டு கொடுத்தாங்கன்னா, என்னென்ன மாடியூல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். பேசஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அது கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே தான். அந்த எக்ஸாம்பிள்லேயே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் தே ஆர் கோயிங் டு பிரிண்ட். நம்ம அந்த உள்ளே இருக்க கிளாஸை வந்து பிரிண்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டைப் என்ன அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதெல்லாம் எடுத்து விட்டாங்க. இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணுறது எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஜஸ்ட் பிரிண்ட் த டைப். சரியா? நான் அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். I'm going to change this name. ஓகேவா? நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம அந்த கிளாஸ் வந்து என்ன மாதிரி இது, என்ன மாதிரி டைப்பு எல்லாத்தையும் நமக்கு வந்து டீட்டெயிலாக வந்து எடுத்து கொடுத்துருக்குது. சரியா? அந்த கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கு. ஓகேவாம்மா? ஸோ டாக்னா என்ன நன்னு வந்து இருக்குது. ஸோ நேம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் நேம் என்ன வச்சுருந்தோம், எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். மெயின் மாடியூலில் இருக்குது. ஸோ கிளாஸ் பேஸ் வந்து கிளாஸோட பேஸ் வந்து ஆப்ஜெக்ட் டைப்பு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ டிக்ஷனரி அப்படின்னு போகும்போது உள்ளே நம்ம வந்து என்ன மாதிரி இதெல்லாம் எழுதுகிற மாடியூல் இருக்குது, மெயின் இருக்குது, யூனிட் எழுதியிருக்கோம். சரியா? ஸோ அந்த மாதிரி உள்ள இருக்கிற எல்லாத்தையும் வந்து எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ இஎம்பி கவுண்ட்னு போட்டிருக்கோம். ஸோ அதுவும் அண்ட் அதோட சம் வேல்யூஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்குது. லைக் சம் பைனரி கோட் வேல்யூ மாதிரி எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ 0Hன்னு போட்டு, ஸோ உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனு, நம்ம கொடுத்துருக்குற வேரியபிள் நேமு எல்லாத்தையுமே நமக்கு வந்து எடுத்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நமக்கு வந்து அந்த டிஸ்பிளே பண்ணியிருக்கு. சரியா? நம்ம உள்ள என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நமக்கு வந்து அப்படியே வந்து எடுத்து டிஸ்பிளே பண்ணியிருக்குது. ஓகேவா? ஸோ கிளாஸஸ் பாதி கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த செஷனில் வந்து இது போதும். ஸோ ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். பட் ஃபோர் தட் லாஸ்ட்டாக ஒன் டைம் வந்து இந்த இடத்துல என்ன எரர் அப்படிங்கிற மட்டும் பார்த்துட்டு போகும். ஓகேவா? இஎம்பிக்கு மட்டும் தான் மேலே கொடுத்துருக்குறான். ஸோ இது நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், இந்த எம்ப்ளாயி டாக்குமெண்ட் டைப் இதெல்லாம். ஸோ ஜஸ்ட் டோன்ட் நீட் தட். ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்து போட்டிருந்தேன். இஎம்பி கவுண்ட் கொடுத்துருக்குறான். கரெக்ட் இன்ஸ்டன்ஸில் வருதா? ஓகே. இன்ஸ்டன்ஸ் கரெக்டாக இல்லைனாலும் இதில் வந்து ரொம்ப பிரச்சனை மாதிரி இன்ஸ்டன்ஸு, அதுதான் தலைவலி. ஓகேவா? ஓகே. மேபி இந்த இஎம்பி கவுண்ட் இங்கே தான் வருமா, இனிஷியலேஷனுக்குள்ளே தான் வருமா? எம்ப்ளாயி டாட் எம்பி. ஸோ எம்பி கவுண்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து இதாக மெத்தடாக காமிக்கிது. பட் நம்ம அதான வேரியபிளாக தான் கொடுத்துருக்குறோம்.
ஈக்குவல் டு இப்படி கொடுத்தா நமக்கு வந்து எரர் தான் வரும். For us, we doesn't need to show us an method. ஸோ இப்படி மெத்தடாக காமிச்சுன்னா நமக்கு எரர் தான் காமிக்கும். Let's check. ஓகே. நம்ம இது ரெண்டுக்குமே ஒரே நேம் யூஸ் பண்ணியிருக்கோம். That's why. That's why it shows error to us. Employers no attribute AP codes. Sorry, C capital. So now it shows our output. Okay, va. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன மைன்யூட் மிஸ்டேக்ஸ். ஸோ இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ பார்த்து பண்ணணும். அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் அதை கெஸ் பண்ணவே இல்லை. இது ரெண்டுமே ஒரே நேமில் இருக்குது அப்படிங்கிறத ஏன் இது வந்து மெத்தடாகவே நம்ம வந்து வருது அப்படிங்கிறது யோசிக்கலை. வா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 எம்ப்ளாயி நேம் கொடுத்துருக்கோம். 2 எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, டோட்டல் எம்ப்ளாயிஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கவுண்ட் ஆகி நமக்கு வந்து அவுட்புட் வந்து காமிச்சிருச்சு. ஓகேவா. ஸோ நமக்கு வந்து டோட்டல் எம்ப்ளாயிஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லி கவுண்ட் ஆகி காமிக்குது. மேபி வி கேன் கிவ் ஃபங்க்ஷனிங்க டேட்டா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ண முடியும்னு சொல்லுதோ. டாட் எம்பி கவுண்ட் மட்டும் கொடுத்து போகும் என்ன சொல்லுதுன்ட்டு டேரெக்டாக வந்து இது பண்ண முடியல. ஸோ வி நீட் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் சரியா. ஸோ நான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து உள்ள அந்த வேரியபிள் நேமே டேட்டா கொடுத்து எடுத்து பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வரும்போது ஏன் கார்பேஜ் ஃபங்க்ஷன் வருது டோட்டல் எம்ப்ளாயீஸில். அது 2 பிரிண்ட் ஆன பிறகு வந்துச்சுன்னா இதாவது. ஓகே. ஸோ நம்ம வந்து 2 இது கொடுத்துருக்குறோம். ஸோ நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து வரும். ஸோ நமக்கு வந்து டோட்டல் எம்ப்ளாயிஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அவுட்புட் வந்து எடுத்து காமிக்குது. ஓகேவா. ஸோ இங்கே போட்டாலும் வரும். நான் மேலே வந்து தப்பாக கொடுத்துருந்தேன், அதில் நமக்கு வந்து வரல. ஸோ நம்ம 2 எம்ப்ளாயி நேம் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து ஆதி அண்ட் ஒன்று அடுத்து வந்து வேல். ஸோ தென் ஏஜ் அண்ட் சேலரி எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துருச்சு. அண்ட் டோட்டல் எம்ப்ளாயிஸோட கவுண்ட்டு நமக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு. ஓகேவா. ஓகேம்மா. கிளாஸோட பேசிக்ஸ் அண்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவு பார்த்துருக்கோம். ஸோ இது இன்றைக்கி இவ்வளோ போதும். அடுத்த ரிமைனிங் கிளாஸில் இருக்கிறது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்க்கலாம். சரியா. ஈவினிங் கிளாஸ் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதோட இந்த செஷன் வந்து நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதில் எதுவும் டவுட் எதுவும் இல்லை கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா சேட்டில் போடுங்க. நான் வந்து முடிஞ்சால் அப்பவுமே கிளியர் பண்ணுறேன். இல்லை நான் ரெஃபர் பண்ணிட்டு நான் வந்து அடுத்து வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா. சரி ஓகேம்மா. இதோட இந்த செஷன் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். சரியா. தேங்க்யூம்மா.